Everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 4 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம், டேலி மார்க் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ 1 2 3 4 5 அப்படிங்கறது எப்படி போடுவோம், இதுல கிராஸ் போடுவோம். இப்படி போட்டா என்ன அர்த்தம், 5 அப்படின்னு அர்த்தம். நம்ம கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக்டோகிராஃப், ஒரு பிக்சர் மூலியமா எப்படி வந்து நம்ம கவுண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Pictograph are one visual and such way to represent data without writing any numbers. Look at this picture. You may be familiar with it from previous classes. நான் என்ன அப்படின்னா ஒரு விசுவலைஸ் பண்றது தான். ஒரு பிக்சரை பார்த்த உடனே என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம்ல, இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிக்டோகிராஃப்னு சொல்றோம். இந்த பிக்டோகிராஃப்ல வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்மைலி வந்து எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஒன் ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ ஒன் ஸ்மைலி அப்படிங்கிறது ஒன் ஸ்டூடெண்டா இருந்தது அப்படின்னா இங்க எத்தனை ஸ்மைலி இருக்கு, இங்க எத்தனை ஸ்மைலி இருக்கு, 4 ஸ்மைலி இருக்கு. அப்ப எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கும், 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணி போடுறத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிக்டோகிராஃப்னு சொல்லுவோம். இந்த டேபிள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மோட் ஆஃப் டிராவலிங். இப்ப டிராவல் பண்றதுக்கு நிறைய இருக்கு இல்லையா, காரு, 2 வீலர், பைக், பஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்கூல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து நிறைய பேர் நடந்து வருவாங்க, நிறைய பேர் சைக்கிள்ல வருவாங்க, நிறைய பேர் பஸ்ல வருவாங்க, நிறைய பேர் கார்ல வருவாங்க. இந்த மாதிரி யார் யார் எதுல வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து எடுக்க போறோம். அப்ப அந்த லிஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறது, ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் டிராவலிங், அவங்க எந்த டிராவல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அவங்க வந்து எதை யூஸ் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, எதை யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஸ்மைலி வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்மைலி அப்படிங்கிறது ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், 1 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பிரைவேட் கார் யூஸ் பண்ணி எத்தனை பேர் வராங்க, 1 2 3 4 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் பப்ளிக் பஸ், பஸ் யூஸ் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, 1 2 3 4 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல் பஸ் யூஸ் பண்ணி எத்தனை பேர் வராங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்டூடெண்ட்ஸ் எதை யூஸ் பண்றாங்க, ஸ்கூல் பஸ் யூஸ் பண்றாங்க. சைக்கிள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, 1 2 3 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வாக்கிங் நடந்து எத்தனை பேர் வராங்க, 1 2 3 4 5 6 7 ஸ்டூடெண்ட்ஸ் நடந்தே ஸ்கூலுக்கு வராங்க. This picture helps you understand at a glance the different mode of travel using by student. Based on this picture, answer the following question. இப்ப இந்த பிக்சரை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போறோம். Which mode of travel is used by the most number of students? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வராங்க, யூசிங் ஸ்கூல் பஸ். நமக்கு பார்த்த உடனே தெரியும் இதுதான் என்ன இருக்கு, நிறைய ஸ்மைலி இருக்கு. அப்போ என் ஸ்கூல் பஸ்ல தான் என்ன வராங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. Which mode of travel is used by the least number of students? எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, சைக்கிள். சைக்கிள் தான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஒன்லி 3 ஸ்டூடெண்ட்ஸ். இதை பார்த்த உடனே நம்மளால என்ன செய்ய முடியுது, டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. In the above pictograph, one unit or one symbol is used to represent one student. There are also other pictographs where one unit or symbol stands for many people or object. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். மேல வந்து என்ன கொடுத்திருந்தாங்க, ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு என்ன கொடுத்திருந்தாங்க, ஒன்லி 1 ஸ்டூடெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு 100 ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பீப்புளே. ஃபார் எக்ஸாம்பிள், Nanth Kishore collected responses from the children of his middle school in Beresia recording how often they slept at least 9 hours during the night. He prepared a pictograph from the data. இப்ப நந்த் கிஷோர் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவனோட மிடில் ஸ்கூல் பெரேசியால இருக்கிற மிடில் ஸ்கூல்ல வந்து அவன் என்ன செய்யறான், எல்லா சில்ட்ரனும் வந்து 9 hours வந்து ஸ்லீப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றான். இப்ப நம்ம மேல என்ன பண்ணோம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மென்ஷன் பண்றதுக்கு ஸ்மைலி வந்து யூஸ் பண்ணோம். இப்ப இங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா மேல ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, இங்க ஆங்கிள் ஈக்குவல் டு 10 சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ரெஸ்பான்ஸ் ஆல்வேஸ் எப்போதுமே 9 hours வந்து தூங்குறாங்க, சில நேரம் மட்டும் 9 hours தூங்குறாங்க, இல்ல எப்போதுமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, 9 hours தூங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ல அவங்க என்ன செய்யறாங்க, டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. 9 hours ஸ்லீப்பிங் அப்படின்னு எடுக்கும்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1 2 3 4 5 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ 5 ட்ரையாங்கிள் 5 into 10 என்ன வரும், 50 சில்ட்ரன்ஸ் வரும். 10 20 30 40 50 ஸ்டூடெண்ட்ஸ் வரும். சம்டைம்ஸ் சில நேரம் மட்டும் 9 hours தூங்குறவங்க 10
20 இங்க வந்து என்ன இருக்கு half triangle மட்டும் தான் இருக்கு அப்ப இத நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் 5 ன்னு எடுத்துக்கணும் அப்ப 10 20 25 அப்போ சில நேரம் மட்டும் 9 hours தூங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க 25 மெம்பர்ஸ் இருக்காங்க நெவர் எப்போதுமே 9 hours தூங்கவே மாட்டாங்க அப்படிங்கிற சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 1 2 3 4 10 20 30 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் கீழே கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போறோம் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் யூசிங் த பிக்டோகிராஃப் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆல்வேஸ் ஸ்லெப்ட் அட்லீஸ்ட் 9 hours அட் நைட் இப்போ வந்து 9 hours மட்டுமாவது தூங்குறவங்க எத்தனை சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறாங்க ஆல்வேஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் 10 20 30 40 50 ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஹவு மெனி சில்ட்ரன் சம்டைம்ஸ் ஸ்லெப்ட் அட்லீஸ்ட் 9 hours நைட் நேரம் மட்டுமாவது 9 hours தூங்குற சில்ட்ரன்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க 10 20 25 Next, how many children always slept less than 9 hours each night? Explain how you get your answer. இப்போ வந்து எத்தனை சில்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி எப்போதுமே 9 hours தூங்கவே மாட்டாங்க 9 hours விட கம்மியா தான் தூங்குவாங்க அப்படிங்கிறது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 10 20 30 40 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க 9 hours விட கம்மியா தூங்குறாங்க இந்த டேபிள் தேர் ஆர் 5 பிக்சர் இந்த டேபிள்ல வந்து எத்தனை பிக்சர் இருந்துச்சு 5 பிக்சர் இருந்துச்சு அதுல வந்து எத்தனை பிக்சர் இருக்கு 5 பிக்சர்ஸ் இருக்கு 1 பிக்சர் ஈக்குவல் டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் Each picture triangle represent 10 children. Therefore, 5 picture indicate 5 into 10 equal to 50 children. ஒரு triangle 10 children அப்படிங்கும்போது 5 triangle அப்படிங்கும்போது எத்தனை childrens இருக்கும் 50 childrens இருக்கும். Second one, there are 2 complete picture. ரெண்டு complete triangle இருக்கு. அப்போ 2 into 10 அப்போ 20 students. Half a picture. Half picture அப்படிங்கும்போது 10ல half எவ்வளோ 5. அப்போ அந்த 20ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சது 25 கிடைச்சது. Therefore, the number of children who sleep at least 9 hours only sometimes is 20 plus 5 25 Next, there are 4 complete picture for never. எப்போதுமே 9 hours தூங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது எத்தனை பிக்சர் இருந்தது 4 triangle இருந்தது அப்போ 1 triangle equal to 10 அப்படிங்கும்போது 4 triangle equal to 4 into 10 அப்போ என்ன வரும் 40 children 40 children never sleep at least 9 hours in a night. That is, they always sleep less than 9 hours. இதுல இருந்து என்ன தெரியுது அவங்க எப்போதுமே 9 hours விட கம்மியா தான் தூங்குவாங்கன்னு தெரியுது டிராயிங் பிக்டோகிராஃபி இப்ப நம்ம வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து pictograph வந்து எப்படி வந்து டிரா பண்ணலாம் one day Lacan Paul collected data on how many students were absent in each class ஒரு நாள் வந்து லகான் பால் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க இங்க மேல என்ன கொடுத்திருக்காங்க கிளாஸ் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கீழே என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து 3 மெம்பர்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க கிளாஸ் 2 அப்படிங்கும்போது 5 மெம்பர்ஸ் கிளாஸ் 3ல 4 மெம்பர்ஸ் கிளாஸ் 4ல 2 மெம்பர்ஸ் கிளாஸ் 5ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிரசன்ட் கிளாஸ் 6ல 1 மெம்பர்ஸ் கிளாஸ் 7ல 5 மெம்பர் கிளாஸ் 8ல 7 மெம்பர்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க இப்போ இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து pictograph வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் he created a pictograph to present this data and decided to how one student has one smiley in the pictograph இவங்க வந்து எந்த பிக்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்மைலியே தான் எடுத்திருக்காங்க 1 ஸ்மைலி ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க இப்ப நம்ம இதுக்கு வந்து எப்படி வந்து பிக்டோகிராஃப் ரெடி பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத இங்க வந்து நம்ம போட போறோம் கிளாஸ் அப்படிங்கறத இந்த சைடு வந்து எழுத போறோம் இப்ப இது நம்ம நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இங்க எழுதி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி என்ன செய்யலாம் டிரா பண்ணலாம் தட் இஸ் யுவர் கன்வீனியன்ட் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்படி வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம் இப்போ கிளாஸ் 1ல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க கிளாஸ் 1ல 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ 3 ஸ்மைலி வந்து டிரா பண்றோம் கிளாஸ் 2ல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்போ 5 ஸ்மைலி டிரா பண்றோம் கிளாஸ் 3ல எத்தனை மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ் அப்போ 4 ஸ்மைலி டிரா பண்றோம் கிளாஸ் 4ல 2 மெம்பர்ஸ் சோ 2 ஸ்மைலிஸ் டிரா பண்றோம் 5th ஸ்டாண்டர்ட்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ்மே என்ன செய்யல ஆப்சென்ட் ஆகல அப்போ நம்ம ஸ்மைலி எதுவுமே டிரா பண்ணல கிளாஸ் 6ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்லி 1 ஸ்டூடெண்ட் சோ 1 ஸ்மைலி கிளாஸ் 7 எடுத்துட்டோம் அப்படின்னா 5 students so 5 smiley class 8 எடுத்துட்டோம் அப்படின்னா 7 students so 7 smiley இப்போ இந்த பிக்சர்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது இதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க கிளாஸ் 8ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அதுல வந்து லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க கிளாஸ் 5th வந்து யாருமே என்ன செய்யல ஆப்சென்ட் ஆகவே இல்ல meanwhile his friends Jarina and Sangeeta collected data on how many students were present in each class ஆப்சென்ட் ஆயிருக்காங்கங்கறத டேட்டாவை கலெக்ட் பண்ணாங்க ஜரினா and சங்கீதா
கம்ப்ளீட்டா என்ன செய்யறாங்க அப்படின்னா எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. கிளாஸ் 1ல 30 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 2ல 35 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 3ல 20 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 4ல 25 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 5ல 30 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 6ல 25 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 7ல 30 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 8ல 20 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பிக்டோகிராஃப் வந்து டிரா பண்ணலாம்? If they want to show their data through pictograph, where they also used symbol for each students in Laknapal data, what are the changes they might face? அவங்க என்னதான் செய்ய போறாங்க அப்படின்னா இந்த ஸ்மைலியை தான் என்ன செய்ய போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இங்க வந்து கிளாஸ் 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காங்க. அப்போ நம்ம 30 ஸ்மைலி டிரா பண்ண முடியுமா? முடியாது. நம்ம 1 ஸ்மைலி ஈக்குவல் டு 10 மெம்பர்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? டிரா பண்ண முடியும். இப்போ 1 ஸ்மைலி ஈக்குவல் டு 10 மெம்பர்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா இங்க 35 இருக்கு, இங்க 25 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஹாஃப் ஸ்மைலி மட்டும் என்ன செய்யணும்? டிரா பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? 1 ஸ்மைலி ஈக்குவல் டு 5 ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன செய்யும்? இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ எப்படி டிரா பண்ணலாம்னு பார்க்கலாமா? Jarina made a plan to address this since there were many students. She decided to use smiley to represent 5 students. She figured that would save time and space to செய்றாங்க அப்படின்னா 1 smiley equal to 5 students எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி 1 smiley equal to 5 students எடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்பேஸும் என்ன செய்யும்? கம்மியாகும். அதே மாதிரி நம்மளோட டைம் என்ன ஆகும்? ரொம்ப சேவ் ஆகும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுல பார்க்க போறோம். 100 அப்படின்னு சொல்லி இந்த சைட் மார்க் பண்ணிருக்கிறோம். அப்ப கிளாஸ் 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6. அப்போ 1 ஸ்மைலி ஈக்குவல் டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கோம்? 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ 6 into 5 என்ன வரும்? 6 5s are 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 1ல வந்து இருக்கிறாங்க. இப்ப கிளாஸ் 2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 ஸ்மைலி இருக்கு. அப்போ 7 into 5 என்ன வரும்? 35 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? கிளாஸ் 2ல இருக்காங்க. இப்ப கிளாஸ் 3 அப்படிங்கும்போது 1 2 3 4 into 5 என்ன வரும்? 4 5s are 20. அப்போ கிளாஸ் 3ல வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப கிளாஸ் 4ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 இருக்கு. அப்போ 5 5s are 25. கிளாஸ் 4ல வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ் 5ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ 6 5s are 30. அப்போ கிளாஸ் 5 அப்படிங்கும்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ் 6 அப்படிங்கும்போது 1 2 3 4 5 5s are 25. கிளாஸ் 6ல 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ் 7 அப்படிங்கும்போது 1 2 3 4 5 6 ஸ்மைலி. அப்போ 6 5s are 30. நெக்ஸ்ட் 1 2 3 4 ஸ்மைலி இருக்கு. அப்போ 4 into 5 என்ன ஆகும்? 20. Sangeeta decided to use 1 smiley to represent 10 students instead. இப்ப ஜரினா வந்து என்ன பண்ணா? 1 smiley equal to எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா? 5 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றான். அதே மாதிரி சங்கீதா வந்து என்ன சொல்றா அப்படின்னா 1 smiley equal to 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றா. அப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? Since she used 1 smiley to show 10 students, she had a problem in showing 25 students and 35 students in the pictograph. Then she realized she should use half of the smiley to show 5 students. வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா 1 smiley equal to 10 students எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்க 25 35 இருக்கு. அப்ப நமக்கு 5 வேணும் அப்படின்னா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா half a smiley வந்து என்ன செய்றாங்க? டிரா பண்றாங்க. அப்போ half a smiley equal to 5 students, full smiley equal to 10 students. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்கிறது இங்க இருக்கு. நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இங்க இருக்கு. இப்ப 1 ஸ்மைலி ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது 3 ஸ்மைலி ஈக்குவல் டு 30. இங்க என்ன இருக்கும்? 35 20 25 30 25 30 20. இப்ப மேல இருக்கிறத விட 1 ஸ்மைலி ஈக்குவல் டு 5 அப்படிங்கறத விட இது இன்னமும் நமக்கு ஈஸியா இருந்தது. What could be the problem faced in preparing such a pictograph if the total number of students present in a class is 33 or 27? இப்ப நம்ம pictographல வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும்? இப்ப நம்ம 5 10 இப்போ 1 equal to 1 smiley equal to 10ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? half a smiley வந்து டிரா பண்ணுவோம். இப்ப சப்போஸ் 3 7 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா நம்மளால என்ன செய்ய முடியாது? டிரா பண்ண முடியாது. இதுதான் பிக்டோகிராஃப்ல இருக்கிற ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ்.
Pictographs are a nice visual and suggestive way to represent data. They represent data through picture of object. Pictograph வந்து என்ன செய்யும் அப்படின்னா பார்த்த உடனே நம்மளால டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பிக்சரைஸ்ல தான் என்ன செய்யும் இருக்கும். Pictograph can help answer question and make inference about data with just quick glance. In example, about favorite games, favorite colors, most common mode of convenience, number of students absent. இப்போ நம்ம மேல பார்த்த உடனே ஒரு பிக்சரை பார்த்த உடனே ஒரு ஸ்மைலி பார்த்த உடனே இது 10 அப்ப 10 10 20 25 அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியும் டக்குன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. By reading a pictograph, we can quickly understand the frequency of the different categories. For example, cricket, hockey, and comparison of this frequency. இப்ப நம்ம பிக்டோகிராஃப்ல பிக்சரைஸ் பண்ணி கொடுக்கறதுனால அதை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்ய முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கிளாஸ்ல வந்து நிறைய ஆப்சென்டிஸ் இருக்காங்க, எந்த கிளாஸ்ல வந்து கம்மியான ஆப்சென்டிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால டக்குன்னு என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். In a pictograph, the categories can be arranged horizontally or vertically. For each category, simple picture and symbols are then drawn in a designated column or rows according to the frequency of that category. இப்போ நம்ம pictographல வந்து categories வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், ஒன்னு ஹரிசாண்டலா அரேஞ்ச் பண்ணுவோம், இல்லனா வெர்டிகலா அரேஞ்ச் பண்ணுவோம். A scale or a key. For example, one smiley equal to one student or one smiley equal to 5 students is added to show what each symbol or picture represent. Each symbol or picture can represent one unit or multiple unit. இப்போ scale அல்லது key, நம்ம ஏதாவது scale இல்லனா key வந்து pictographல யூஸ் பண்றோமா, பண்றோம். என்ன பண்றோம், இப்போ ஸ்மைலின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா one smiley equal to one student or one smiley equal to 5 students or one smiley equal to 10 students சொல்றோம்ல. இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேல் ஆர் கீன்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஸ்கேல் ஆர் கீ வந்து சிங்கிள் யூனிட்டாவும் இருக்கலாம் அல்லது மல்டிபிள் யூனிட்டாவும் இருக்கலாம். Next, it can be more challenging to prepare pictograph when the amount of data is large or when the frequencies are not exact multiple of the scale or key. இப்போ இந்த pictograph வந்து நம்ம எப்ப மேக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னா large number of data வந்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது இந்த pictograph வந்து கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி கரெக்டா ஸ்கேல வந்து மல்டிபிளா இல்லாம இல்லைன்னா ஹாஃபா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, pictograph யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் ஸ்மைலி ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோம். அதே மாதிரி 5 வந்துச்சுன்னா என்ன செஞ்சோம், கரெக்டா ஹாஃபா மார்க் பண்ணோம். அதே மாதிரி 3 7 வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன செஞ்சிருக்க முடியாது, பிக்டோகிராஃப் டிரா பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். Read out. The following pictograph shows the number of books borrowed by students in a week from the library of middle school Ginori. கீழே கொடுத்திருக்க பிக்டோகிராஃப் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கல மிடில் ஸ்கூல் லைப்ரரியில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு புக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை தான் கொடுத்திருக்காங்க. இப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், ஆன்சர் பண்ண போறோம். இப்ப இந்த பிக்சர் கொடுத்திருக்காங்களா, இந்த ஒன் புக் பிக்சர் ஈக்குவல் டு ஒன் புக் தான் வச்சிருக்காங்க. அப்போ மண்டே அப்படிங்கும் போது லைப்ரரியில இருந்து எத்தனை புக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, 1 2 3 4 5 புக்ஸ் எடுத்திருக்காங்க. டியூஸ்டே 1 2 3 4 புக்ஸ் எடுத்திருக்காங்க. வெனஸ்டே 2 புக்ஸ், தேர்ஸ்டே புக்ஸ் எதுவுமே எடுக்கல. ஃப்ரைடே 1 2 3 4 5 புக்ஸ் எடுத்திருக்காங்க. Saturday 1 2 3 4 5 6 7 8 books என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. On which day the minimum number of books borrowed, எந்த டேல வந்து மினிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, தேர்ஸ்டேல என்ன செய்யவே இல்லை, ஒரு புக் கூட யாருமே எடுக்கவே இல்லை. What was the total number of books borrowed during the week, இப்ப இந்த வீக் ஃபுல்லா எவ்வளவு புக்ஸ் வந்து பாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 8 plus 5 13, 13 plus 2 15, 15 plus 4 19, 19 plus 5 24. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், கவுண்ட் பண்ணி போடலாம். 24 புக்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, ஒன் வீக்ல பாரோ பண்ணிருக்காங்க. On which day were the maximum number of books borrowed, what may be possible reason, இப்போ வந்து எந்த டேல வந்து நிறைய புக்ஸ் வந்து பாரோ பண்ணிருக்காங்க, ஏன் அந்த டேல வந்து நிறைய புக்ஸ் வந்து பாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாட்டர்டேல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, 8 புக்ஸ் வந்து பாரோ பண்ணிருக்காங்க. ஏன் வந்து சாட்டர்டே வந்து இவ்வளவு புக்ஸ் பாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னா சண்டே இஸ் லீவ். அப்போ சண்டே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்படிங்கறதுனால சாட்டர்டே வந்து நிறைய புக்ஸ் வந்து பாரோ பண்ணிருக்காங்க.
Megan buy sells kite at Jamnagar. 6 some nearby village come to purchase kite from him. The number of kites sold to these 6 shopkeepers are given below. Megan buy வந்து என்ன செல் பண்றாங்க அப்படின்னா கைட் வந்து செல் பண்றாங்க. எந்த ஏரியால ஜாம்நகர் அப்படிங்கிற ஏரியால இப்ப இவங்க கிட்ட இருந்து கீப்பர் ஒரு 6 ஷாப் ஓனர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கீழே கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், பிக்டோகிராஃப் வந்து டிரா பண்ணணும். நம்ம பிக்டோகிராஃப் டிரா பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம டிரா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் வந்து போடணுமா. ஃபர்ஸ்ட் நம்ம நேம் எல்லாமே எழுதிக்கலாமா. சாமன், ரவி, ரக்ஷனா, ஜாஸ்மித், ஜீதா லால், நெக்ஸ்ட் பூனம். ஃபர்ஸ்ட் சாமன் வந்து எத்தனை கைட் வந்து வாங்கியிருக்காங்க, 250. 1 கைட் ஈக்குவல் டு எவ்வளோ, 100. அப்ப 250 அப்படிங்கும்போது நம்ம எத்தனை கைட் வரையணும், ஃபர்ஸ்ட் 2 கைட் வந்து வரைஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 50 இருக்கு. அப்போ என்ன செய்யணும், ஹாஃப் கைட் மட்டும் வரையணும். ராணி வந்து எத்தனை கைட் வாங்கியிருக்காங்க, 300 கைட் வாங்கியிருக்காங்க. அப்போ 3 கைட் வந்து நம்ம டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் ரக்ஷனா வந்து எத்தனை கைட் வாங்கியிருக்காங்க, 100 கைட். அப்போ ஒன்லி 1 கைட் மட்டும் என்ன செய்யணும், டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் ஜாஸ்மித் வந்து எத்தனை கைட் வாங்கியிருக்காங்க, 450. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் 4 கைட் வந்து டிரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஹாஃப் கைட் வந்து டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் ஜீதா லால் வந்து எத்தனை கைட் வாங்கியிருக்காங்க, 250. அப்போ 250. நெக்ஸ்ட் பூனம் பெண் வந்து எத்தனை கைட் வந்து வாங்கியிருக்காங்க, 700. அப்போ 7 கைட் என்ன செய்யணும், டிரா பண்ணணும். Symbols represent the kite that Rani purchased. எத்தனை கைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை கைட்ஸ் வந்து டிரா பண்ணிருக்கோம், 1 2 3 கைட்ஸ் வந்து டிரா பண்ணிருக்கோம். 1 கைட் ஈக்குவல் டு 300 அப்படின்னா 3 கைட்ஸ் இருக்கு. அப்ப என்ன வரும், 300 கைட்ஸ் வந்து ராணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ பர்ச்சேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கைட், யார் வந்து நிறைய நம்பர் ஆஃப் கைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு இதை பார்த்த உடனே தெரியுது யாரு நிறைய நம்பர் ஆஃப் கைட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, பூனம் தான் என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய நம்பர் ஆஃப் கைட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும், பூனம். நெக்ஸ்ட் ஹூ பர்ச்சேஸ்ட் மோர் கைட்ஸ், ஜாஸ்மித் ஆர் சாமன். ஜாஸ்மித் நிறைய கைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா, அல்ல சாமன் வந்து நிறைய கைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா. இதுதான் ஜாஸ்மித். சாமன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஜாஸ்மித் வந்து எத்தனை கைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 1 2 3 4 450. சாமன் வந்து எத்தனை கைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 1 2 250. அப்போ who is by the more kites, Jasmine by the more kites. Next, Raksana says Poonam pen purchased more than double the number of kite Rani purchased. Is the correct why? வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூனம் வந்து எவ்வளவு கைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ராணி வாங்கினதை விட டபுள் த அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ராணி எங்க வாங்கியிருக்காங்க, 1 2 3 300 கைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பூனம் வந்து எத்தனை கைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, 1 2 3 4 5 6 7 700 வாங்கியிருக்காங்க. இப்ப டபுள் த அமௌண்ட் அப்படின்னா எவ்வளவு வரணும், 600 வரணும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு, 700 இருக்கு. அப்போ டபுள் த அமௌண்ட் இல்ல, அதை விட ஜாஸ்தியாவே பூனம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பார் கிராஃப், பார் கிராஃப்னா என்ன, ஹேவ் யூ சீன் கிராஃப் லைக் திஸ் டிவி ஆன் இன் ஆர் இன் அ நியூஸ் பேப்பர். மாதிரி பிக்சர் வந்து நம்ம நிறைய இதுல பார்த்திருப்போம். ஒன்னு டிவில பார்த்திருக்கலாம், நியூஸ் பேப்பர்ல பார்த்திருக்கலாம், இல்ல நிறைய மேகசின்ல பார்த்திருக்கலாம். எல்லா இதுலயுமே இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து பார்த்திருப்போம். இதுதான் என்ன அப்படின்னா பார் கிராஃப். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, நம்ம அதை எப்படி வந்து டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். லைக் பிக்டோகிராஃப், சர்ச் பார் கிராஃப் கேன் ஹெல்ப் us to quickly understand and interpret information such as the highest value, the comparison of values of different categories, etc. However, when the amount of data is large, presenting it by a pictograph is not only time consuming but at times difficult too. Let us see how data can be presented instead using a bar graph. கிராஃப்க்கும் பார் கிராஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிக்டோகிராஃப் வந்து நம்ம டிரா பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பார் கிராஃப் வந்து நம்ம டிரா பண்ண அவ்வளவு டைம் எடுக்காது. அதே மாதிரி பிக்டோகிராஃப்ல வந்து நம்ம 1 2 5 அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியாது, மென்ஷன் பண்ண முடியாது. கரெக்டா ஹாஃபா இருந்தா மட்டும் தான் நம்மளால பிக்டோகிராஃப்ல மென்ஷன் பண்ண முடியும். எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளால என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை கூட நம்மளால பார் கிராஃப்ல கொண்டு வர முடியும். ஆனா பிக்டோகிராஃப்ல ரொம்ப பெரிய லார்ஜ் டேட்டா வந்து நம்மளால கொண்டு வர முடியாது. Let's take the data collected by Laknapal earlier, recording the number of students absent in one day in each class. பால் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு கிளாஸ்லயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எடுத்தாங்க இல்லையா. அந்த லிஸ்ட்டை வச்சு இப்ப நம்ம வந்து பார் கிராஃப் வந்து எப்படி வந்து டிரா பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம்.
பிக்டோகிராஃப் வந்து என்ன செஞ்சோம், இங்க கிளாஸ் போட்டோம், இங்க வந்து என்ன போட்டோம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோம், இங்க வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஸ்மைலி வந்து டிரா பண்ணோம். இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா பார் கிராஃப் வந்து டிரா பண்ண போறோம். இப்ப இங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க, கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்ப இதை வச்சு நம்ம எப்படி பார் கிராஃப் பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸ் 1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. கிளாஸ் 2 அப்படிங்கும்போது 5 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 3 அப்படிங்கும்போது 4 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 4 2 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 6 1 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 5 0 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 7 5 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 8 வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. So the following question using the bar graph. In class 2 dash students were absent that day. Class 2ல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ். Next, in which class were the maximum number of students absent? எந்த கிளாஸ்ல வந்து maximum number of students வந்து absent ஆயிருந்தாங்க, class 8ல வந்து maximum number of students வந்து absent ஆயிருந்தாங்க. When class had full attendance that day, அந்த டேல வந்து எந்த கிளாஸ்ல வந்து எந்த absenteeism-மே இல்லாம இருந்தாங்க, class 5ல எந்த ஒரு absenteeism-மே இல்லாம இருந்தாங்க. When making bar graphs, bars of uniform width can be drawn horizontally or vertically with equal spacing between them. Then the length or height of the each bar represent the given number. As we say in pictograph, we can use scale or key when the frequencies are larger. Bar graph வந்து நம்ம டிரா பண்ண போறோம் அப்படின்னா அந்த bar graph ஓட width வந்து எப்படிதான் இருக்கணும், சேமா தான் இருக்கணும். அதோட height வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் திங்ஸை பொறுத்து டிஃபர் ஆகலாம். ஆனா அதோட width அதோட ஸ்பேஸ் எல்லாமே எப்படிதான் இருக்கணும், சேமா தான் இருக்கணும். Let us look at an example of vehicular traffic at a busy road crossing in Delhi, which was studied by the traffic police on a particular day. The number of vehicles passing through the crossing each hour from 6 a.m. to 12 noon is shown in the bar graph. One unit of length stands for 100 vehicles. இப்ப ரொம்ப பிஸியா ரொம்ப டிராபிக்கா இருக்க ஒரு ஏரியா வந்து எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெல்லியில வந்து ஒரு டிராபிக் போலீஸ் வந்து 6 AM இருந்து 12 noon வரைக்கும் எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து எடுக்க போறாங்க. இப்போ 1 லென்த் அப்படிங்கும்போது 1 யூனிட் அப்படிங்கும்போது எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்கு, 100 வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப இதை வந்து நம்ம எப்படி டிரா பண்ணலாம், இங்க வெஹிக்கிள்ஸ் போட்டிருக்கோம், இங்க வந்து டைம் வந்து போட்டிருக்கோம். 6 to 7ல வந்து எத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 150. 1 யூனிட் நம்ம என்ன சொன்னோம், 100ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இதுல ஹாஃப் வந்து எப்படி இருக்கும், 150 இருக்கும். அப்ப 6 to 7 வந்து 150 வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. 7 to 8 வந்து 1200 வெஹிக்கிள் வந்து பாஸ் ஆயிருக்கு. 8 to 9 வந்து எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு, 1000 வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. 9 to 10 அப்படிங்கும்போது எத்தனை வெஹிக்கிள்ஸ், 800 வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. 10 to 11 அப்படிங்கும்போது 700 வெஹிக்கிள்ஸ், 11 to 12 அப்படிங்கும்போது 600 வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. We can see that the maximum traffic at the crossing is shown by the longest bar for the time interval 7 to 8 AM. The bar graph shows that 1200 vehicles passing through the crossing at that time. The second longest bar is for 8 to 9 AM. During that time 1000 vehicles passed through the crossing. Similarly, the minimum traffic is shown by the smallest bar, that is the bar for the time interval 6 to 7 AM. During that time only about 150 vehicles passed through the crossing. The second smallest bar is that for the time interval 11 AM to 12 noon, when about 600 vehicles passed through the crossing. இப்ப இந்த பார் கிராஃப பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, which is the longest bar, 7 to 8 is the longest bar. அப்ப இந்த 7 to 8 அப்படிங்கிற டைம்ல தான் 1200 of vehicles வந்து என்ன செஞ்சிருக்கு, அந்த ஏரியால பாஸ் ஆயிருக்கு. அப்ப எது வந்து ரொம்ப ஷார்டஸ்டா இருக்கு அப்படின்னா இந்த பார் தான், 6 to 7 பார் தான் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அப்போ 6 to 7ல வந்து ஒன்லி 150 வெஹிக்கிள்ஸ் தான் பாஸ் ஆயிருக்கு. இப்ப செகண்ட் லாங்கஸ்ட் அப்படிங்கும்போது எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும், 8 to 9 வந்து வரும். இது எவ்வளவு டைம்ஸ் வந்து எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு, 1000 வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும், பார்த்த உடனே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். The total number of car passing through the crossing during the 2-hour interval 8 to 10 AM shown by the bar graph is about the 1000 plus 800 equal to 1800 vehicles. இப்ப நம்ம 8 to 10 வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 8 to 9 8 to 10 இந்த 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இதையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இது எவ்வளவு இருக்கு, 1000 இருக்கு. 8 to 9ல 1000 vehicles பாஸ் ஆயிருக்கு. 9 to 10ல வந்து 800 vehicles பாஸ் ஆயிருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு vehicles பாஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருமா. அப்ப 1800 ஆட் பண்ணா என்ன வரும், 1800 வரும்.
Out how many total cars passed through the crossing between 6 a.m. and noon? 6 a.m. ல இருந்து noon வரைக்கும் எவ்வளவு காசு வந்து பாஸ் ஆயிருக்கு? 50 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 1200 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 1000 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 800 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 700 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 600 இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6ல இருந்து நூன் வரைக்கும் எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா? 1200 1000 ஆட் பண்ணா 2200, 3000, 3700, 4300, 4450. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 4450 வரும். Why do you think the little traffic occurred during the hour 6 to 8 a.m. as compared to the other hours 7 a.m. 6 to 7 a.m. அப்படிங்கும்போது ஏன் கம்மியா இருக்கு? இந்த டைம்ல எல்லாம் ஏன் வந்து ஜாஸ்தியா இருக்கு? அப்புறம் ஏன் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 to 7 அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க மார்னிங் டைம். 7 to 8 அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ஸ்கூலுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன செய்யும்? நிறைய டிராபிக் இருக்கும். இப்போ வந்து ஆபீஸ் போற டைம், சோ இதுவும் டிராபிக் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? படிப்படியா குறைய ஆரம்பிச்சிரும். Why do you think the traffic was heaviest between 7 to 8 a.m. ஏன் வந்து 7 to 8 a.m. ல வந்து ரொம்ப டிராபிக் வந்து இருக்கு? ஏன்னா 7 to 8 அப்படிங்கும்போது எல்லாரும் ஆபீஸ்க்கு போற டைம், எல்லாரும் ஸ்கூல் கிளம்புற டைம். அதனாலதான் என்ன இருக்கு? 7 to 8 ல வந்து எப்போதுமே பிஸியாவே இருக்கு, எப்போதுமே டிராபிக்காவே இருக்கு. Why do you think the traffic was lesser and lesser each hour after 8 a.m. all the way until noon? இப்ப வந்து ஏன் வந்து 8க்கு அப்புறம் ஒரு டைம் என்ன செஞ்சுட்டே இருக்கு? அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஏன் வந்து அப்படி கம்மியாயிட்டே இருக்கு? ஏன்னா 7 to 8 வந்து நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போறவங்க 10 o'clock போயிருவாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யதான் ஆரம்பிக்கும்? கம்மியாக தான் ஆரம்பிக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். பாப்புலேஷன் இன் இந்தியா crores. ஸ்பேஸ் நமக்கு இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. இதுல வந்து எத்தனை இயர்ஸ் சொல்ல போறோம்? 1 2 3 4 5 6 இயர்ஸ்ல எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இருக்கு, எவ்வளவு crore பாப்புலேஷன், எவ்வளவு கோடியில வந்து பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம குட்டியோண்டு ஸ்பேஸ்ல என்ன செய்ய போறோம்? 951ல வந்து இந்தியால வந்து எவ்வளவு பாப்புலேஷன் இருந்தது அப்படின்னா 36 crore வந்து இருந்தது. இப்போ 1961ல வந்து ஏன் வந்து இங்க வந்து 10 இருக்கு அப்படின்னா, எப்போதுமே இந்தியா வந்து பாப்புலேஷன் வந்து எப்படிதான் சென்சஸ் எடுப்பாங்க அப்படின்னா 10 years once தான் சென்சஸ் வந்து எடுப்பாங்க. இப்ப 2001 2011 வந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 2021ல எடுத்திருக்கணும், ஆனா எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா 2021ல வந்து கொரோனா வந்ததுனால பாப்புலேஷன் வந்து என்ன சென்சஸ் வந்து அவங்களால எடுக்க முடியல. 10 years once தான் சென்சஸ் வந்து எடுப்பாங்க. 1951ல வந்து 36 crore வந்து இருக்காங்க. 1961ல 44 crores, 1971ல 54 crores, 1981ல 68 crores, 1991ல 84 crores, 2001ல 102 crores வந்து people வந்து இருக்கிறாங்க. This bar graph shows the population of India in each decade over a period of 50 years. The numbers are expressed in crores. If you were to take 1 unit length to represent 1 person, drawing the bars will the scale so the 1 unit represent 10 crores. The bar graph for this choice is shown in the figure. So a bar graph length units represent 50 crores and 8 unit represent 80 crores. இப்ப இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு? நிறைய crores வந்து இருக்கு. அப்ப நம்ம 1 unit equal to 1 crore அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நிறைய டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியாது, நம்மளால டிரா பண்ணவும் முடியாது. அதனாலதான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 1 unit equal to 10 crore எடுத்திருக்கிறோம். அப்போ 5 unit equal to 50 crore, 3 unit equal to 30 crore அப்படின்னு. On the basis of this bar graph, what may be a few questions you may ask your friends? என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்மளே மேக் பண்ணலாம் அப்படிங்கறத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. How much did the population of India increase over 50 years? How much did the population increase in each decade? இந்த 50 இயர்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. How much did the population increase in each decade? டிகேட்னா என்ன? 10 இயர்ஸ் தான் நம்ம டிகேட்னு சொல்லுவோம். அப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கும் எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அல்லது ஓவர் 50 இயர்ஸ்ல எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 1951ல வந்து எத்தனை crore பாப்புலேஷன் இருக்கு? 36 இருக்கு. அதே இது இப்ப நம்ம 2001 எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு? 102 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 இயர்ஸ்ல நமக்கு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு கிடைச்சிருமா?
பண்ணணுமா? அப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா என்ன செய்யணும்? இதை 2ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். அப்ப 10 வந்து 12 ஆயிரும். 12ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 6, 9ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா என்ன ஆயிரும்? 6 ஆயிரும். அப்போ 66 crore வந்து என்ன செஞ்சிருக்கு? இந்த 50 இயர் 66 crore வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இதே இது ஒரு 10 இயர்ஸ்க்கு எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 36 இருக்கு, இங்க 44 இருக்கு. அப்போ 44ல இருந்து 36 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 8 வரும். 951ல இருந்து 8 crore people வந்து என்ன செஞ்சிருக்காங்க? 10 இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இப்ப இங்க 44 இருக்கு, இங்க 54 இருக்கு. அப்போ எவ்வளவு crore இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? 10 crore இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இங்க 54 இருக்கு, இங்க 68 இருக்கு. அப்போ 14 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 64 இருக்கு, இங்க 84 இருக்கு. அப்போ எவ்வளவு people வந்து எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 16 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 1991ல இருந்து 2001ல வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.